வணக்கம் குதிரைமுத்து நண்பர்களே. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா, சேலம் தாரமங்கலம் போகிற வழியில் அணைமேடுன்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். நீங்கள் சேலம் ஆத்தூர் முத்துமலையை பார்த்துருப்பீங்க. ரொம்ப உயரமான சிலை, 146 அடி. உலகிலேயே நம்பர் 1 பெரிய கோயில் பேர் எடுத்துருச்சு. இப்போ அடுத்த முருகன் கோயிலை பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்களா, இது அணைமேட்டுக்கிட்ட ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. 56 அடி உயரமுள்ள ராஜமுருகன் ராஜ வேஷத்தில் இருக்கிறார். ராஜா உருவத்தில் பொறிக்கப்பட்டது. அருமையான சிலை பார்க்குறீங்களா, 56 அடி வரை. இப்போ நேருக்கு நேராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கும் நிறையா டைமு, பட்டு நம்ம வீடியோவில் ஆச்சரியமாக தானே இருக்கும். பார்த்தீங்களா, கிட்ட போவோமா. 56 அடி உயரம் ராஜமுருகன் சிலை. அருகில் செல்லலாம், வாங்க போகலாம். கிட்ட போக என்ன பெருசாகிட்டே போகுது. நம்ம சைஸுக்கு அது கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, சிலையை பார்த்தீங்களா எவ்வளோ உயரம்னு. இன்னும் கிட்ட போகிறோம் பாருங்கள். இந்த சிலையோட வெளிப்புற தோற்றம் தான். மூலாதாரமான சிலை உள்ளே இருக்குது. அதாவது இந்த சிலைக்கு பின்னாடி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அதுதான் மூலாதாரம். பல வருஷமாக இருக்குது. எவ்வளோ உயரம், கால் இவ்வளோ அகலமாக இருக்குது. எப்பா சாமி சரணம், ஓம் இருக்கா. எவ்வளோ உயரம், 56 அடி. பார்த்திங்களா, நம்ம சேலத்தோட 2வது அடையாளம் கிடச்சிருச்சு. தமிழ் கடவுள், தமிழை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம முருகனே இருக்கிறாரு. பார்த்திங்களா, யாராவது தமிழை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான். அந்த கையில் வச்சுக்கிற பரம்பாலி, அது பேர் கம்பா, இதை பிடிச்சி அடிச்சு விடுவார். பார்த்து பேசுங்க, எல்லோரும் உஷாராக இருக்கும். ஓகே, அவருக்கு வகுத்துக்கிட்ட பாருங்கள், வயிற்று பகுதிக்கிட்ட ஒரு ஆண்டி சிலை இருக்கும். முருகனுடைய ஆண்டி உருவ சிலை இருக்கும். இதில் நிறையா சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. பிறகு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, சரிங்களா, பாய்.